Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்ஃபினிட்டி அவேக்கனிங் சாப்டர் 7, 8, 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்க சொன்னீங்க. நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வந்து உங்களுக்காக வீடியோ போடணுன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போயும் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், நாளைக்கும் போட தான் போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்காக வந்து ஒன்றும் பெருசாக பண்ணணும், ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, அது எனக்கு போதும். அண்ட் வந்து ப்ரீவியஸ் எபிசோட் அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து நம்ம ஹீரோவை வந்து போட்டு தலை பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே ஆரம்பிக்குது எபிசோட். ஓப்பன் பண்ணி அந்த டவரை காமிக்கிறாங்க. அந்த டவரில் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வைக்கும்போது அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைத்தரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஹீரோவை வந்து சாவடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா இது ஒரு ஸ்கில். நம்ம ஹீரோ வந்து கத்துற, என்ன என்ன நடக்குதுங்க? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இனுவு சான் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒன்று இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கொனோகி ஹீரோடா, உன்னோட டெத் சென்டென்ஸ் இங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதனால அப்போ இங்கே பாரு தம்பி, இது ஒன்றும் வந்து பர்சனல் ரிவென்ஸ்லாம் கிடையாது. எனக்கு மேலே இடத்துல என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்த கண்ணாடி போட்டிருக்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல அவனோட ஸ்கில் தான் வந்து இந்த ஸ்கெலிட்டனை வச்சு நம்ம ஹீரோ அடிக்க போகிறது. அப்போ நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ண என் உடம்புக்குள்ள அந்த அந்த அவன் இன்னும் சார் ப்ளீஸ் நான் சொல்ல கேளுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் வெறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட லைஃப் போகுது. அப்போ நம்ம ஹீரோ சாகும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் செத்துறேன், என் உடம்புக்குள்ள அந்த வக்கவை அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட கழுத்து அப்படியே வெட்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்க அந்த காலர் மட்டும் ஒரு சைடு போயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினச்ச மாதிரி தான் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு வந்து இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கு புரியல. அப்படின்னு இருக்கும்போது உன்னை மாதிரி இந்த மாதிரி ரஃபாக ட்ரீட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஆக்சுவலாக நான் ஒரு உண்மையை வந்து உன் வாயிலேருந்து வரதுக்கு தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு புரியல, என்னது அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்களே பார்த்தீங்களே இந்த பையன் கனோகியோட டிஸ்ட்ரக்டிவ் அந்த ஆக்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம ஹீரோ சேதப்படுத்தியிருப்பார்ல, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வக்காவாய் தான். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல, அதனால இவனுக்கு வந்து நம்ம டெத் சென்டென்ஸ் கொடுக்க வேணாமே அப்படின்னு வந்து இனுசான் பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க நம்ம ஹீரோக்கு புரியல. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிசிடிவி கேமரா நம்ம ஹீரோவையும் இனுசானையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கேமராலேருந்து யார் பேசுகிறாங்கன்னா கவர்மெண்ட் தான் பேசுகிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் வந்து இனுசானை வந்து ரொம்ப நம்பியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. சரி, நாங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இனுசான் வந்து அஃப்கோர்ஸ் நேச்சுரலாக வந்து அடல்ட்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும் அப்படின்னு வந்து இன்னும் சொல்கிறாங்க. அதே தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா அடல்ட்ஸ்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இனுசான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸுக்கான நாங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் அசோசியேஷனுக்காக எக்கச்சக்கமான பட்ஜெட்டை வந்து தள்ளி வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த மொத்த வகாவாயும் இந்த உலகத்தோட சேர்த்து அழிப்பீங்கன்னா, ஸோ உங்களோட டியூட்டியை நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க இனுசான் வந்து சரி உங்கள் கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இனுசான் வந்து நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து அந்த நம்ம ஹீரோவை வெட்ட போயிருப்பாங்களா, ஒரு சைத்தர் வச்சு ஒரு ஸ்கெலிட்டனை மேஜிக் பண்ணியிருப்பாங்களே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இனுசான் ஏன்னா அதுக்குள்ளே கிளம்புறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ இது குரோசுக்கு தானே, இவர் நம்பர் 2, அதாவது டாப் 2ல் இருக்கிறவர் தானே, இவர் பேர் தானே குரோசாக்கு மெக்கோடியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த குரோசாக்கு என்ன சொல்கிறேன்னா, அது எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, அதனால் நான் இங்கே கிளம்புறேன், நீ மற்றெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு குரோசாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி ஷாக் ஆகுறான். அங்கே வாயில் ஒருத்தர் பபிள் கம் நின்றுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள பார்த்தா இந்த நம்பர்ஸில் 10ல் இருப்பாங்களே, அவங்க தானே சினாமோ மிமிமி அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அமேசிங்காக இருக்குது, என் கண்டு முன்னாடி 3 ஹீரோஸ் இருக்காங்க, அதுவும் நம்பர்ஸில் இருக்க 3 ஹீரோஸ் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சரி எல்லாரும் லீவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ குராசாக்கு லீவ் ஆகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக என் ஒப்பீனியனை பற்றி பார்த்தா இந்த பையனை அப்பயே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், இவனை எலிமினேட் பண்ணாமல் வைக்கிறது உன்னோட தான். ஸோ அதனால் உன்னோட பர்சனல் ரீசனுக்காக நான்
ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு தான் இருக்காங்க. பட் இனுசான் மட்டும் காப்பாற்றிட்டு போகும்போது அந்த சைடு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பபிள் கம் பொண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து இவன் தான் பெரிய ஆள் அணைங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பபிள் கம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கோமோ அங்கே இருக்க இனுசான் என்னதான் வந்து அவன் அப்படி இருந்தானோ அவனோட ஸ்கில்லு எனக்கு மேலே நல்லா தான் இருக்குது, அதனால் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இனுசான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு இனுசானுக்கு போட்டியாக போகிறது 2வது இடத்துல இருக்குது அந்த குராசாக்கு தான். பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இனுசான் வந்து அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இனுசான் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹாச்சிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு முழு பேர் என்னன்னா குராகாமி ஹீரோடா தான். ஆச்சிகோன்னு வந்து நம்ம ஹீரோட பட்டப்பேர். ஸோ நம்ம ஹீரோட பட்டப்பேர் வச்சு சொல்லுவோம். அப்போ ஆச்சிகோன்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ எஸ் அப்படி இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து 3வது தடவை நினைக்கிறேன் உன்னை 3 தடவை காப்பாற்றிருக்கேன்ல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா ரிமெம்பர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய வகாவை அதாவது இந்த முகான் வந்து அட்டாக் பண்ணும்போது இனுசான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது இனுசான் காப்பாற்றிருப்பாங்க. அப்புறம் இப்போ காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இனுசான் ஆமாம் 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 உங்களுக்கு எப்படி தெரியும் உடம்புக்குள்ள வந்து அந்த வக்கவா இருக்குன்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து எஸ்டிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க இனுசானுக்கு மட்டும் தெரியுது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த முகான் இருக்கிறது. அது எப்படி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுவா அது சிம்பிள், ஏன்னா எனக்கு வந்து அந்த மகவாயை பற்றி மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ என்னது மோப்பம் பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொன்று விஷயம் என்னன்னா உன்னோட அந்த எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி சேஞ்ச் தான். ஏன்னா வந்து எனக்கு கிளியராக தெரியல என்னதான் உன்னை நான் மோப்பம் பிடிச்சி பார்த்தானோ உன் உடம்புக்குள்ளே அந்த வகாவை இருந்தாலும் சம்டைம்ஸ் அது உன் உடம்புக்குள்ளே இல்லை. ஸோ அதுதான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அது போக நேற்று வந்து உன் உடம்புல வந்து அந்த வக்காவை ஸ்மெல் வரல. அப்போ நம்ம ஹீரோ வந்து நேற்று சண்டை போட்டதுக்கு காரணம் அவன் உடம்புலேருந்து வக்காவாய் எனர்ஜியை வந்து நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஷிபியாரில் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இடத்துல அந்த பில்டிங்லாம் மொத்தமாக உடஞ்சிச்சு. அதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்த மொத்தமாக உடச்சிட்டு வந்திருப்பாங்க சாப்டர் 1ல். அந்த இடப்பா அந்த இடத்துல வக்காவை ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அது வந்து சிபியா இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. சிபியா இன்சிடென்ட் ஜேஜேகே அதெல்லாம் வந்து எல்லாரும் அந்த ஊர் தான் அதே இடம் தான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே நினச்சிக்கோங்க. அந்த இடம் அப்போ இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க இனுசான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன இதை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணேன். நீ வந்து அந்த வகாவாயோட ஏதோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்க, இல்லைன்னா அந்த வகாவாய் வந்து உடம்புக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணேன். அந்த மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணதில் தான் நான் இப்போ கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் எனக்கு பாதி டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் நான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரி ஏன் பேசாமல் இது எல்லாத்தையும் நீ ஏன் சொல்லிடலாமே உனக்கு என்ன நடக்குதுன்னு, ஏன்னா நான் உன்னோட சைடு தான் அப்படின்னு வந்து இனுசான் வந்து ஹீரோக்கு முன்னாடி உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போயாச்சும் ஏற்றவங்க என்னை நம்புகிறாங்களே, என் உடம்பு ரொம்ப வார்மாக இருக்குது இனுசான் இனுசான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஹீரோ இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இந்த மாதிரி வகாவாக இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோவும் ஒரு மான்ஸ்டராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால வந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இனுசானை எல்லாத்தையும் சொல்கிறதுனால இந்த மாதிரி இனுசானை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னனால நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, என் உடம்புக்குள்ளே ஒரு வகாவை இருக்குது, அந்த வகாவை என்ன பண்ணும்னா மற்ற வகாவை வந்து அப்படியே வந்து ஈர்க்குது. அப்படி ஈர்க்கும்போது எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி எல்லா வகாவையும் வந்து எனக்காக தான் சண்டை போட வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது என் உடம்புக்கு அந்த மான்ஸ்டருக்காக எல்லாமே அட்ராக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கு, என்னால் தான் இத்தனை மக்கள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்பேல வந்து ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சுல, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ அதை தான் வந்து வைப் பண்ணிட்டல, நான் அதை கேள்விப்பட்டேனே அப்படின்னு வந்து இனுசான் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் வந்து என்னோட பவர்ஸ் எல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமாம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது முகான்னு நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இனோசன்ட் ஆக்சுவலாக அந்த வகாவை இருக்குல்ல, அது என்னன்னா அது அவன் பேர் என்னன்னா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கதை உடச்சிக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்பர்ஸில் சேர்ந்து இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் உள்ளே வரும்போது இன்னும் நீ என்ன திரும்பி வக்காவாய் பார்ட்டி ஏதாச்சும் வச்சிருக்கியா, சிட்டியை சுற்றி பார்த்தா எல்லாமே வக்காவாயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அது போக நான் ஏற்கனவே 3 வந்து கொலை பண்ணிட்டேன், அதுலேயும் என்ன இந்த இடத்துல ஏதோ ஒரு வக்காவாய் நாத்த வருது அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். ஓ அது நீதானா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வர அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம ஹீரோவை டைரெக்டாக ஸ்பீடாக வந்து அப்படியே அவன் செஸ்ட்டில் ஒரு காலை வச்சு ஒரு மிதிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல சுருண்டு அப்படியே படுத்துட்டான் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இனோசன் வந்து ஹீரோ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இனுசான் வந்து கோவப்பட்டு டாயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி தான் வந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரியுது அந்த உள்ளே வரவங்க பேர் வந்து டாயோ. ஸோ அப்புறம் இனுசான் என்ன சொல்கிறாங்கன்னா அவனை நல்லா பாரு, அவன் வெறும் ஹியூமன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைட் டாய் வந்து அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அப்போ தான் வந்து இந்த டாயோ பற்றி சொல்கிறாங்க, இவங்க தான் டாப் 4 அதாவது நம்பரில் 4th பிளேஸில் இருக்கிற கோயாசக்கி டாய்கோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓ! அப்படியா? அப்ப இதுதான் அந்த குழந்தையா? அந்த வக்காவை வந்து மாரி இருக்கேன்னு சொன்னீங்க. இதுக்கு தான் அந்த சாவு தண்டனை குடுக்க போறேன்னு சொன்னீங்க. அது இவன் தானா? ஆனா இவன் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கான்? அப்படின்னு வந்து அந்த டாயோ கேட்கும்போது, அதுவா நாங்க தான் டிசைட் பண்ணோம் அவன உயிரோட வைக்கணும்னு. என்னது? இது எப்போ உன்னோட டிசிஷன் ஆச்சு? நான் வரதுக்கு முன்னாடியே நீயே ஒரு டிசிஷன் எடுத்துருவியா? எப்ப பார்த்தாலும் முக்கியமான டிசிஷன் நீயே எடுத்து வச்சுப்ப. அப்படின்னு வந்து அந்த டாயோ சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க எல்லாரும் ரொம்ப நேரம் கேதர் பண்ணி வச்சிருந்தோம். நீ எப்படி இருந்தாலும் வரமாட்ட. நீ இப்ப திடீர்னு வரதே எங்களுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பனா நீ என்னோட ஒப்பீனியன கேட்ப. கரெக்ட் தானே? அப்ப என் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? அந்த டெத் சென்டென்ஸ் தான். இந்த இடத்துல இந்த நாத்தம் புடிச்ச வக்கவ நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு வந்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டாய் சிரிச்சுக்கிட்டே சைக்கோ மூடா மாரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்பதான் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்.